ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மைப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரோடு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், இது எல்லாத்தையும் ஆவியானவர் நமக்கு பரிசை தர போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவரோடு நடக்காத நேரம்னால்தான் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பிரச்சனை, உபத்திரவம், போராட்டத்துக்கு மேலே போராட்டம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திக்கும். காலையிலே எழும்பி ஆண்டவரோடு நெருங்கி அவரோடு இணைந்து வாழும்போது சமாதானத்தோடு அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்ம நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நேரத்தில் உள்ளம் உடைந்து போய் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏன் சில காரியத்தை இன்னும் தாமதிக்கிறார், ஒழுங்காக தான் ஆண்டருக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன், ஒழுங்காக தான் அவரை தேடுறேன், ஆனால் என் நம்பிக்கையே இழந்து போகிற மாதிரி சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குது, ஏன் இன்னும் தாமதம்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு ஒருவேளை இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஆத்மாவே, நீதிமொழிகள் 23:18 ஆண்டவர் ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. அப்படி தான் நானும் இருக்கிறேன், ரொம்ப நாளாக நம்பி இருக்கிறேன். ஆனால் சுற்றி நடக்கிற சூழ்நிலைலாம் பார்த்தா நம்பிக்கைலாம் இழந்து போகிற மாதிரி தான் இருக்குது, விசுவாசம்லாம் போயிடுச்சு. இனி இந்த காரியம் என் வாழ்க்கையில் துளிர்க்குமா அப்படின்னு என்ற ஒரு நிலைமையில் ஒரு கேள்விக்குரிய என் வாழ்க்கையில் வந்துருச்சு. நீண்ட நாளாக காத்து கொண்டிருக்கிற வாசல்கள் இன்னும் அடைக்கப்பட்டதாக இருக்குது, ஏன் இப்படி அப்படின்னு ஒரு வேளை ஒரு கேள்வியோடு அழுகையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அது வீண் போகவே போகாது. அவர் சொன்ன வார்த்தைகள் ஏற்ற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அது போதுமானதாக இருக்குது. ஆண்டவர் அந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நான் போதுமானவராக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த காலையில் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. அந்த ப்ராமிஸை சொல்லி இந்த காலையில், அப்பா நான் உங்களை நம்புகிறேன், அவரை இருக்கிற ஒரு மனுஷனையும் வெட்கப்படுத்த மாட்டாராம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு வேதம் சொல்லுது. அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இழந்து போன நம்பிக்கை, விசுவாசத்தை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை என்கிற படகு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரத வரைக்கும் ஆண்டவர் கூட இருப்பார். மரண பரியந்த உங்களை நடத்துகிற ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த நம்பிக்கையோடு அவரை தேடுங்க. ரோமர் 12:12 சொல்லுது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், ஜபத்தில் உறுதியாக தரித்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது, காயப்படுத்தாது, ஒரு நாளும் உங்களை ஏமாற்றாது. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.